இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. நான் இருக்க உன் கூட சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 17 சொல்லப்பட்ட வார்த்தை எடுத்து வாசி பாருங்களேன். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரோ என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பார்த்தீங்களா? நானும் ஏழைங்க, என்னால் என்னங்க பண்ண முடியும்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே. யாராச்சும் உதவி பண்ண நல்லாயிருக்கும்ல? இல்லை இப்படியே போயிடுமான்னு ஒன்றும் தெரியல. 4 பேரை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் புலம்பி கேட்டிருப்போம்ல. இன்றைக்கி எத்தனையோ உள்ளங்கள் உதவி செய்கிறாங்கல்ல. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ரோட்டில் பார்க்குறோம்ல, எதுவுமே இல்லாமல், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் ரோட்டோரமாக கடந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த பிளாட்ஃபார்ம் சைடாக இருக்கட்டும், இல்லை பிரிட்ஜு கீழே சம்திங் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைவிடப்பட்டவங்க எவ்வளோ பேர் உணவின்றி தவிப்பாங்க. அவங்களுக்காக யார் துணையாக இருப்பா? கடவுள் ரூபத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உதவிகள் பண்ணிகிட்ருப்பாங்களாம். நானும் ஏழை, என் வாழ்க்கையை நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைய நாளில் நான் இருக்கேன். ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கின்றார். நான் பார்த்துக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன். இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா நல்லது நமக்கு திரும்பி கிடைக்குங்க. ரெட்டிப்பாய் கொடுப்பார் நம்ம ஏசப்பா. இல்லை நமக்கே இங்கே இல்லை, இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற எண்ணம். ஆனால் நமக்கு இல்லைனாலும் அடுத்தவங்க கொடுக்குற அந்த எண்ணம் இருக்குதுல்ல, உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுங்க. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமியில் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. இந்த பூமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக உருண்டையாக சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பார்க்கணுமே, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இயற்கை மாற்றங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் மனிதர்களிடையே ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, எதுவுமே இல்லை. தனக்கு தான் சொல்லி என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம பக்கம் வசப்படுத்திக்கிறோம்ல. மற்றவங்களுக்கு கொடுக்கணுண்டா, மற்றவங்களுக்கு வேணுண்டா அப்படின்னு சொல்லி அந்த மனநிலை எப்போ இருக்க போது நமக்கு யோசிச்சு பாருங்கள். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நினைவாக இருக்கின்றார். என் மகளே என் மகனே கலங்காத, நான் பார்த்துட்ருக்கேன் நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி யார் மூலியமாச்சும் உதவிகளை பண்ண செய்வார்ல நம்ம இயேசப்பா. யோபுவின் வாழ்க்கை கூட இப்படி தான் இல்லை. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார், மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில். நீங்கள் பைபிள் படித்தா தெரியும் நினைக்கிறேன், அவருடைய ஹிஸ்ட்ரியை படித்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே இழந்து தவிக்கும் போது அவன் நெருங்கிய உறவுகள், சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் மேலே மட்டும் நம்பிக்கையை வச்சுருந்தார்ல. யார்? நம்மளோட இயேசப்பா. கவலைப்படல, எவ்வளோ வேணா பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் நான் எப்படி தெரியுமா இருந்தேன்னு சொல்லி அவருக்கு தெரியும்ல. ஆனால் எல்லாத்தையும் இழந்து தவிக்கும் போது பேச்சாரா பேசுகிறீங்கன்னு சொல்லி அதை காது கொடுத்து கேட்க முடியல. இருந்தாலும் கவலைப்படாமல் ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருந்தார்ல, விசுவாசமாக இருந்தார்ல. மனுஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் இருக்குமோ, நல்லா பேசி நல்லா பழகுவாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா அவ்வளோதாங்க, ஆள் அட்ரஸே காணும். எப்படிங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறது கூட யாருமே இல்லை. இருக்கும்போது இருந்தாங்க, இல்லாத போது யாருமே இல்லையே, தேட வேண்டியதாக இருக்கே. இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்கே. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இருக்கேன்டா, அவங்க கூட தான் இருக்கேன், தைரியமாக இரு. எவ்வளோ பேர் வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாத, அதை பற்றி பெருசாக எடுத்துக்காது, பொறுப்படுத்தாது. அவ்வளோதான், நான் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருப்பேன். என்னை நோக்கி பார், என்னை நோக்கி கூப்பிடு, உன் செப விண்ணப்பங்களை நான் கேட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். இது போதுமே ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம முடிவெடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் நம்பக்கூடாது. நம்பலாம், ஓரளவுக்கு என்ன அப்படின்னாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஆபத்து துரத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் முழு விசுவாசம் யார் நம்பணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோபு எப்படி தினமாக நம்பினார்? யார் மேலே? ஆண்டவர் மேலே. அவர் ரெட்டிப்பான பலனை கொடுத்தார்ல இயேசப்பா அவருக்கு. ஸோ எழுந்த எல்லாவற்றையும் அவன் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுதில்ல. ஸோ யோபு நல்லா ஓஹோன்னு இருந்த ஒரு வாழ்க்கை திடீர்னு எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் நான் நம்புகிறேன், மீண்டும் எனக்கு கிடச்சிரும். யார் மேலே நம்பிக்கை வச்சார்? இயேசப்பா மேலே நம்பிக்கை வச்சு இழந்தவற்றை மீண்டும் ரெட்டிப்பாய் இயேசப்பா கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இழந்த எல்லாவற்றையும் இயேசப்பா கொடுக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வேணும் அப்படின்னா யாரை நோக்கி கூப்பிடணும்? இயேசப்பா வாங்கப்பா என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி கூப்பிடலாமா அவரை? இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்காக உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மேல் வருவதாக ராஜா. நாங்கள் சந்தித்த எல்லா உபத்திரவங்களும் வெட்கத்துக்கும் பதிலாக இரட்டிப்பான கனத்தை, இரட்டிப்பான புகழ்ச்சியை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்கின்றோம் அப்பா. நீர் சீர்படுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றீர் தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கின்றவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று உம்முடைய வசனம் கூறுகின்றது ராஜா. ஆகவே இன்று எங்களுடைய எல்லா வெட்கத்தையும் சாபத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய நன்மையும் நாங்கள் இரட்டிப்பாய் அனுபவிக்க உதவி செய்வீராக. எங்களை சுற்றியிருப்பவர்கள் எங்கள் வாழ்வில் உம்முடைய மகத்துவமும் ஆசீர்வாதமும் கிரியை செய்வதைக் கண்டு உம்மிடம் திரும்புவார்கள் என்று நம்புகிற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற வேலையில் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்க கூட இருந்த உறவுகள், என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லாம தனியா நின்றுட்டு இருக்க ஆண்டவரே. நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி உம்முடைய வசனம் எங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆறுதலா இருக்குது ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருங்க ஏசப்பா. எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதபடி பாதுகாத்துக்கொள்ளணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு உறவுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், குடும்ப உறவுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை இல்லாம சமாதானத்தையும் உடைய ஆசீர்வாதத்தை பொழுந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று தினம் என் தம்பிக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்த்திய உள்ளங்களுக்கு.